அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. நீதியின் வஸ்திரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்தத்தினால் அலங்கரித்திருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 13வது வசனம். 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அதுலாம் கெபியிலே தாவீதினிடத்திற்கு போயிருந்தார்கள். 30 பேர்ல 3 பேர் தாவீது கிட்ட போறாங்க. அதுலாம் கெபியில தாவீது ஒளிந்திருந்த போது இவங்க போயிருந்தாங்க. பெலிஸ்தியரின் தண்டு ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி இருந்த போது 2 முறை தாவீது ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல பெலிஸ்தியரை ஜெயித்திருக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கலாம். ஒரு இடம் 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17ல இருந்து 25 வரைக்கும் உள்ள வசனம். அந்த நேரத்துல பெலிஸ்தியர் ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கி இருந்த போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். நல்ல பாதுகாப்பான இடத்துல தாவீது இருக்கான். அப்பொழுது பெலிஸ்தியரின் தானியம் பெத்லெகேமில் இருந்தது. பெத்லெகேம்ல பெலிஸ்தியர் இருக்காங்க. அவங்களோட படை முழுவதும் இருக்கு. தாவீது பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அவனோட விருப்பம் என்னன்னா, பெத்லெகேம்ல இருக்க ஒளிமுக வாசல்ல இருக்க அந்த கிணத்துல இருக்கிற தண்ணீர் மேல அவனுக்கு ஆசை வருது. அதை கொண்டு வர்றவன் யாருன்னு கேக்குறான். ஒருவேளை அந்த தண்ணி சுவையுள்ளதா இருந்திருக்கலாம். இவன் விரும்பி அதை கேட்கிறான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தியரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த 3 பராக்கிரமசாலிகளும் துணிந்து தைரியமா பெலிஸ்தியர் படை இருக்கிற இடத்துக்கே போய், அப்ப அவங்களுக்குள்ள முதல்ல தாவீதோட விருப்பத்தை அறிஞ்சிருந்தாங்க. 2வது தன்னுடைய உயிரை பத்தி அவங்க பெருசா நினைக்கல. எப்படியாவது ராஜாவோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து செயல்படுறாங்க. தண்ணீரை தாவீதினிடத்துல கொண்டு வர்றாங்க. ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, அதை கொண்டு வந்தோடனே அவன் விருப்பம் இருந்தாலும் இப்ப இந்த தண்ணிய பார்த்த உடனே அவனால அந்த தண்ணிய குடிக்க மனசு வரல. ஏன்னா அவங்க தங்களுடைய உயிரையே பொருட்படுத்தாம போய் தண்ணியை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அந்த தண்ணீரை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தண்ணிய ஆண்டவருக்குன்னு ஊத்திட்டான். ஏன்னா அந்த தண்ணியோட மதிப்பு விலையேறப்பட்டது. ஏன்னா இந்த பராக்கிரமசாலிகள் தங்கள் உயிரையே பணையம் வச்சு போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை கர்த்தருக்கென்று ஊற்றி விட்டான். என்னாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லியிருக்கு, பான பலியாக திராட்சை ரசத்தை கர்த்தருக்கு சுகந்த வாசனையா கொண்டு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஒருவேளை இவங்க கொண்டு வந்த தண்ணீர் விலை உயர்ந்ததுனால அதை ஆண்டவருக்குன்னு பான பலியா தாவீது அங்க ஊற்றுறத பாக்குறோம். கர்த்தருக்குன்னு ஊற்றி விட்டான். கர்த்தாவே, இப்ப அடுத்து ஒரு ஜெபம் பண்றான். கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின்
இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக. அந்த தண்ணியை அவன் எப்படி பார்க்கறான்னா, அந்த மனுஷரோட ரத்தமா பார்க்கறான். ஏன்னா தங்களுடைய உயிரே தியாகம் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால அவன் அப்படி சொல்றான். அந்த செயல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி அந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். அந்த 3 பராக்கிரமசாலிகளும் இந்த மாதிரி செயல்பட்டாங்க. யோவாப்பின் சகோதரனாகிய செரியாவின் குமாரனான அபிசாய் என்பவன். யோவாப் தாவீதோட இராணுவத்தோட தலைவன். அவனோட சகோதரன் அபிசாய். அபிசாயும் யோவாப்போட சேர்ந்து அநேக இடங்களுக்கு யுத்தத்துக்கு போனதை நம்ம வாசித்திருக்கோம். செரியாவின் குமாரன் அப்படின்னு சொல்றது தாவீதோட சகோதரி அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த 3 பேரில் பிரதானமானவன் அந்த அபிசாய் தான். இந்த 3 பேர்ல முக்கியமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பெயர் பெற்றவனாய் இருந்தான். இந்த 3 பேர்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மையுள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. இந்த 3 பேர்ல இவன் தலைவனா இருக்கான். ஆனா சொன்ன 3 பேர்ல அவன் சமமானவன் கிடையாது. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். செயல்ல வல்லமையுள்ளவனாயிருந்தான் பெனாயா. அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் இல்லாமல், சிங்கத்தை கொல்றதுன்றது பெரிய காரியம். அதுவும் இவன் 2 சிங்கத்தை, வலிமையான சிங்கத்தை கொண்டிருக்கான். எங்க? மோவாப் தேசத்துல. மோவாப்ன்றது புறஜாதிகளோட தேசம். அந்த தேசத்துல 2 சிங்கங்களை கொண்டிருக்கான். உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய், உறைந்த மழை காலம் அந்த நாட்கள் நேரத்துல இறங்கி போய், மழை பெய்கிற நாட்கள்ல, பனிக்கட்டி மழையா பெய்கிற அந்த நாட்கள்ல ஒரு கெபியில் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். கெபி அப்படின்றது சிங்கம் இருக்கிற இடம். அது இருக்கிற இடத்துக்கே போய் அதை கொன்று போட்டான். அப்ப தைரியத்தை இங்க நம்ம பார்க்கிறோம். வலிமையான சிங்கமா இருந்தாலும் எதிர்த்து நிக்கிறான். அதனோட இருக்கிற இடத்துக்கே போய் சந்திச்சு அதை வெற்றி பெறான். அதான் அவனை குறிச்சு சொல்லியிருக்கு, செய்கைகளில் வல்லவன். அவன் பயங்கரமான ரூபமான ஒரு எகிப்தியனையும் கொன்று போட்டான். சிங்கம் 3 சிங்கம் சொல்லியிருக்கு. அது மாத்திரம் கிடையாது, பயங்கரமான ஒரு எகிப்தியனையும் கொண்டு போட்டிருக்கான். அந்த எகிப்தியன் கையில் ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய், எகிப்தியன் கையில ஈட்டி இருக்கு, ஈட்டிய வச்சு தூரத்துல இருந்து எய்தா அதுக்கு அப்படியே இவனை கொன்றோம். ஆனா இவன் கையில ஒரு தடி மட்டும்தான் இருக்கு. தடியை எடுத்துட்டு போறான். அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருக்கிற ஈட்டியை பறித்து, அவன் கையில இருக்க ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். அவன் ஈட்டி எடுத்தே அவன் கொண்டு போட்டான். இது கிட்டத்தட்ட தாவீது கோலியாத்தை கொல்லும் போது தலையில நெத்தியில அந்த கல்லு பட்டோனே தாவீது கீழே விழுந்தோனே கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்தே கோலியாத்தை கொண்டு போடுறத நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. அதே மாதிரிதான் இங்க அந்த எகிப்தியனோட ஈட்டியை எடுத்தே அவனை கொன்று போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்குறோம். இந்த எகிப்தியன் கையில ஈட்டி இருந்தாலும் இவன் தடி இருந்தாலும் இவன் ஜெயிக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா கையில இருக்க பட்டயமோ ஈட்டியோ யுத்தத்துக்கு காரணம் கிடையாது.
கர்த்தரே அவங்க கூட இருந்து ஜெயத்தை தர்றார். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாய செய்தபடியால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள் பேர் பெற்றவனாய் இருந்தார். அந்த 3 பராக்கிரமசாலிகள்ல பேர் பெற்றவன் இவன்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். 30 பராக்கிரமசாலிகளிலையும் மேன்மையுள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு இவன் சமமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். பெனாயாவ தன்னோட காவலாளர்களுக்கு ஒரு தலைவனா ஏற்படுத்தி வைத்தான். ஏன்னா அவன் செய்கைகளில் வெல்லவன். அதனால அவனுக்கு தலைமை பதவி கிடைக்கிறது. யோவாப்பின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யார் எனில் பெத்லகேம் ஊரானாகிய ஒரு பெரிய லிஸ்ட் இங்க பாக்குறோம். 30 பேரோட லிஸ்ட் இங்க போடப்பட்டிருக்கு. அந்த ஆசகேல் அந்த 30 பேர்ல ஒருத்தன். ஆனா அந்த ஆசகேல கொன்னு போட்டத 2 சாமுவேல், அப்னேர் கொன்னு போட்டத 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 18 இருந்து 23 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல வாசிக்கிறான். சவுலோட கூட்டத்துக்கு ஜனங்களுக்கும் தாவீதோட கூட இருந்தவங்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது இந்த ஆசகேல் கொன்று போடப்பட்டான். அவன் இந்த 30 பேர்ல ஒருவன். இவர்கள் யார் எனில் பெத்லகேம் ஊரானாகிய தோதாவின் குமாரனாகிய எல்கானான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் இங்க போட்டிருக்கு. இந்த லிஸ்ட்ல பார்த்தோம்னா 37வது வசனத்துல அம்மோனியன் ஆகிய சேலேக் அப்படின்னு போட்டிருக்கு. அம்மோனியன்றது புறஜாதியினர். அவங்கள அம்மோன் புத்திரரை தாவீது ஜெயிக்கும் போது அங்க இருக்க ஆட்களையும் தன்னோட படைக்குள்ள சேர்த்து கொண்டான்னு பாக்குறோம். 34வது வசனத்துல கீலோனியனாகிய அகிதோப்பேலின் குமாரன் எலியாம் சொல்லியிருக்கு. அகிதோப்பேல் யாருன்னா தாவீதோட ஆலோசனைக்காரன். தாவீதுக்கு மட்டுமில்ல, அவனுக்கு அப்புறம் அப்சலோம் ஆட்சி செய்த போது இவனும் ஆலோசனைக்காரனா இருந்தான். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 12வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய குமாரனாகிய எலியாம், அவனும் தாவீதுக்கோட பராக்கிரமசாலிகள் லிஸ்ட்ல அவன் வர்றான். அடுத்து 39வது வசனத்துல ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏத்தியனான உரியா பத்சேபாலோட கணவன். அவனைத்தான் தாவீது ஒரு யுத்தத்துல முன்னிறுத்தி கொன்று போடும்படியா யோவாப்புக்கு சொல்லி அவனை கொன்று போட்டான். இது 2 சாமுவேல் 11வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். ஆக 37 பேர். இந்த 37 பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல ஒரு சிலர் மரித்து போன பிறகு அடுத்தவங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. மொத்தம் 37 பேர் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, 3 பராக்கிரமசாலிகள் தாவீதோட விருப்பத்தை அறிந்து எதிரிகள் தங்கி இருக்கிற அந்த பெத்லகேமுக்கு போய் அங்க இருக்க ஒலிமுக வாசல்ல இருக்க கிணத்துல இருக்க தண்ணீரை தாவீது இடத்துல கொண்டு வந்தாங்க. தாவீதோட விருப்பத்தை நிறைவேற்றினாங்க. தங்களுடைய உயிரை பத்தி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போய் செயல்படுகிறத பார்த்தோம். தாவீது மேல அவங்க வச்சிருக்கிற அன்பு, மரியாதை இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவங்க இவ்வளவு தைரியமா செயல்படுறாங்க. அதை கொண்டு கொடுத்த போது தாவீது அதை குடிக்கல. அதை அப்படியே தரையில ஊத்திட்டு கர்த்தருக்கென்று அதை ஊத்தி விட்டான். ஊத்தி விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்றாரு. நான் இப்படி இவங்க கொண்டு வந்த தண்ணீரை அது ரத்தம், அவங்களோட ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அது அவ்வளோ விலையேற பெற்றது. தங்களுடைய உயிரையே பணைய வச்சு அதை கொண்டு வந்ததுனால அது எனக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை பார்த்தோம்.
இதை போல நம்மளும் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய உள்ளத்துல என்ன இருக்கு அப்படின்றத அறிந்து நம்மளையும் அர்ப்பணிச்சு செயல்படுறவங்களா இருக்கணும். அதுதான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்றோம். அதுக்கப்புறம் அபிசாய குறிச்சு நம்ம பார்த்தோம். அவன் 300 பேரை ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்ததாக பெனாயாவை குறிச்சு சொல்லியிருக்கு. அவன் சிங்கத்தோட கெபிக்கு போயே சிங்கத்தை கொன்று போட்டான். அவ்வளவு தைரியமா செயல்படுறான். மோவாப் தேசத்துல போய் 2 சிங்கத்தை கொன்று போட்டான். இன்னும் ஒரு பயங்கரமான எகிப்தியன், பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கிற அந்த எகிப்தியன் கையில ஒரு ஈட்டி இருக்கு. இவன் கையில ஒரு தடி தான் இருந்துச்சு. தைரியமா அவனை ஃபேஸ் பண்ணி அவன் ஈட்டிய புடுங்கியே அவனை கொன்று போட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். நம்மளும் சத்ருவாகிய பிசாச ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். அவன் எப்படிப்பட்ட ஆயுதங்களை எய்தாலும் அதை எதிர்கொள்றவங்களா, தைரியமா எதிர்கொள்றவங்களா இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் தாவீதோட கூட இருந்த பராக்கிரமசாலிகளோட லிஸ்ட் 37 பேரு சொல்லப்பட்டிருக்கிறத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய உயிரையே பணயம் வைத்து தாவீதோட விருப்பத்தை நிறைவேற்றின ஆண்டவரே 3 பராக்கிரமசாலிகளை குறித்து நாங்க தியானித்தோம். அது மாதிரி நாங்களும் உம்மை நேசிக்கணும், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே, எங்களையே அர்ப்பணித்து செயல்படுகிறவங்களா இருக்கணும். சுயநலமா இல்லாம ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதுல கவனமாய் இருக்க உதவி செய்யுங்க. பெனாயாவை போல தைரியம் உள்ளவர்களாய் செயல்பட, சத்துருவுக்கு எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.